அப்பா, உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு வந்தேன். எல்லாம் என் விதிப்பா. இதை ஏப்பா லெட்டர் எழுதல? சொல்லுங்கப்பா. எழுதியிருந்தா உங்க அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாப்பா. நான் செய்யாத கொலைய செஞ்சேன்னு சொல்லி கொலகாரன்னு முத்திரை குத்துட்டாங்கப்பா. காலமெல்லாம் எவனுக்காக உழைச்சனும் அந்த சந்தோஷ் இப்ப என்ன தூக்கு மேடைக்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான்ப்பா. நான் நிரபராதி நிரூபிக்க எந்த வழியுமே இல்லை. அந்த சந்தோஷ் இருக்கானே, பெரிய கோடீஸ்வரன், எதுக்கும் துணிஞ்சவன். இப்ப நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கு கூட ஆபத்து வந்துருப்பா. ஏதோ உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், கண்ணார பார்த்துட்டேன். நீ சீக்கிரமா ஊர் போய் சேருப்பா. இது நீங்க கொடுத்த உயிர். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என் உயிருக்கு பயந்து ஓடி போற கோலை இல்லைன்னா, அப்படிப்பட்ட கோலையை நீங்க பெத்து வளர்க்கல. நீங்க சொல்ற மாதிரி நான் ஊருக்கு போனா ஊர்ல எல்லாரும் என்ன கொலகார மகன், திருட மகன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு நான் வாங்கி தர விரும்பல. என் உயிரை கொடுத்தாவது உங்களை நிரபராத நிரூபிக்கிறேன்ப்பா. இது சத்தியம். அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் மரியாதை வீட்டுல தான் தங்கியிருக்கேன். மரியாதை அம்மா கூட அந்த பொண்ணை நீங்க கொலை செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ப்பா. ஏன்பா உங்க அம்மா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்கப்பா. அப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுப்பா. அம்மாவும் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு தாலியை கட்டுன்னு சொன்னாங்க. நானும் கட்டிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யும். உங்க கல்யாணத்தை தான் எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. ஏன்பா, காமாட்சியும் அழைச்சிட்டு வந்திருந்தா உங்க 2 பேரையும் என் கண் குளிர பார்த்திருப்பேன்ல. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகத்தான் நாங்க 2 பேருமே சிங்கப்பூருக்கு வந்தோம். வந்த உடனே நீங்க ஜெயில இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த காமாட்சி சொல்லாம மறைச்சிட்டேன். அதனால இங்க அழைச்சிட்டு வரல. என்னப்பா இது, சாகறதுக்கு முன்னால உங்க அம்மாவை தான் எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. என் மருமகளையாவது நான் பார்க்க கூடாதா? பார்க்கத்தாப்பா போறீங்க. ஆனா தூக்கு தண்டனை கைதியா இல்ல. ஊரு உலகத்துக்கு உங்களை ஒரு உயர்ந்த மனிதனா உத்தமனா நிரூபிச்சுட்டு நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தாப்பா போறோம். அந்த தெய்வம் தான்ப்பா உனக்கு துணையா இருக்கணும். உனக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என் நண்பர் நாதனை போய் பாரு. அந்த நாதன் இப்ப எங்க இருக்கிறப்பா? சென்டர் பாயிண்ட். மிஸ்டர் செல்வராஜ், உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்ததே கிடையாது. மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட அவரா வந்து தானா ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல். ஐ ஃபீல் வெரி சாரி. ஏன் சார், எங்க அப்பாவை விடுதலை பண்ண வேற வழியே இல்லையா? இருக்கு. அந்த கொலைகாரன் ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் தானே வந்து நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டா உங்க ஃபாதருக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லையே. ஏன் சார், அந்த ஜார்ஜ் இப்ப எங்க இருக்கான்? நோ நோ நோ, அவன் பெரிய கில்லர் ஆச்சே. நீ ஏன் அவனை போய் பார்க்கணும்? ஐ வார்ன் யூ, he is very very dangerous fellow. சார், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் தங்கி இருக்கிற அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, சொல்றத சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவன் பேங்காக்ல நைட் கிளப் நடத்திக்கிட்டு இருக்கான். I am George. I am செல்வராஜ். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. ஹெல்ப்பா? என்ன மாதிரி ஹெல்ப்? என் கூட சிங்கப்பூர் வரணும். சிங்கப்பூரா? எதுக்கு? ஒரு உண்மையை சொல்லத்தான். மிஸ்டர், யார் நீ? சிங்கப்பூர்ல நீ செஞ்ச கொலைக்கு தூக்கு தண்டனை கைதியா இருக்கிற ராமசாமி, அவருடைய பையன் தான் நான். நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற. நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். என் பேர் லூயிஸ் ஜார்ஜ். மிஸ்டர் ஜார்ஜ், நீ எந்த பேரை மாத்தி எந்த உலகத்துல இருந்தாலும் நீ தான் கொலையாளிங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீயும் உன் கூட்டாளி ஜம்பு ஆனந்த் 3 பேரும் போய் மரியாதைங்கிற பெண்ணை ரயில்ல துரத்தி போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சைனீஸ் டெம்பிள்ல சாகடிச்ச வரைக்கும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதனால நீ அப்ரூவா மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எங்க அப்பாவுக்கும் விடுதலை கிடைக்கும். நீ அப்படி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். Come on, start the boat.
Come on, quick, man. Come on, go this way. Come on. உங்க ராமசாமி மகன் என்ன தேடிக்கிட்டு எங்கேயே வந்துட்டான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? அவனுக்கு மரியாதை மேட்ரு முழுக்க தெரிஞ்சிருக்கு. நேர்லயே பார்த்த மாதிரி பேசுறான். இந்தியாவுல இருந்து வந்தவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருக்கா. அவன்கிட்ட தப்பிக்கிறது பெரிய பாடா போச்சு. பாக்குறதுக்கு முரட்டு பயலா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா. டேய், ஒரு பொய்ய மறைக்க பல பொய் சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்து போச்சுல, புரியுதா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல தகவலா சொல்லு. காமாட்சி, ஏய், ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் மூஞ்சி மூணு வச்சிருக்க? எங்க போயிட்டு வரீங்க? கம்மாக்குள்ள குளிச்சுட்டு தோப்புல இளநீ வெட்டி குடிச்சிட்டு வர்றேன். யாரா அவ? கேக்குறா வர கேள்வி பேங்காக்ல வந்து. பின்ன என்னங்க, அப்பா ஊர்ல இருந்து வர ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ள பேங்காக் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வரலான்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இந்த பாஷை தெரியாத ஊர்ல என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டு எங்க போயிட்டு வரீங்க? எனக்கு ரொம்ப பயமா போச்சு மாமா. இதுக்கா போய் கோச்சுக்கிட்ட? சரி சரி, உடனே புறப்படு, ஊர் சுத்தி பார்த்து வரலாம். நான் வரல, நீங்க போங்க. இந்த பாருமா, இந்த ஊர்ல எங்க அப்பாவோட சிநேகர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துறாரு. அவரை பக்கம் தான் போயிருந்தேன். அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு ஒன்னு கூட்டி போனா நீ சங்கடப்படி வந்தா, நான் மட்டும் தனியா போனேன். சரி சரி, புறப்படுறேன். ஏன் மாமா, வெளிநாட்டுலயே இது சொர்க்கம் மாதிரி இருக்கும்பாங்களே, நிஜமாவா? அது நிஜமா பொய்யானு நீ ஏன் நேர்ல வந்து பாரு. வா. Hey, look at that guy. The red shirt one. He's the fellow. மாமா, கோயில் ரொம்ப அழகா இருக்குல்ல? Hi, what a fine sight you are riding. Hi, மாமா, மாமா சுத்த பொறுக்கி பசங்களா இருக்கானுங்க. சரி சரி, அவங்க தகராறு பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப பொழுது சார் நேரமாச்சு. முதல்ல ரூமுக்கு போலாம். வா. வாங்க மாமா, சீக்கிரம் போயிடுவோம். வண்டியில ஏறு. ஏய், கம். ஐயோ, என்ன விடு. அம்மா. ஐயோ, விடுங்க. ஐயோ, மாமா.
மாமா என்னம்மா? என்னங்க இது? ஒண்ணும் இல்லம்மா, சின்ன காயம்தான். சின்ன காயமா? வலி உயிர் போகுது. சின்ன காயத்துக்கா இவ்வளவு பெரிய கட்டு போடுவாங்க? ஏ மாமா, இந்த காயம் எப்படி பட்டுச்சு? எங்க ஏற்பட்டுச்சு? சொல்லுங்க. அது வந்து நேத்து ராத்திரி வந்த சண்டையில நீ வந்து குறுக்க விழுந்துட்ட. அவங்க என்ன குத்த வந்த கத்தி உன் மேல பட்டுருச்சுமா, அவ்வளவுதான். ஆமா, சண்டை நடந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா முடிஞ்சது, காயம் பட்டது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. மாமா, எனக்கு என்ன ஆச்சு? மாமா, எனக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நேத்து நடந்த சண்டையை பார்த்து நீ மயங்கி விழுந்துட்ட, அவ்வளவுதான். ஏன் மாமா சமாளிக்கிறீங்க? இது என்ன நேத்து தான் முதல்ல நடந்துச்சா? முதல் ராத்திரியில இருந்தே இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லி என் வாயை மூடிடுறீங்க. உண்மையை சொல்லுங்க. இனிமேலும் மூடி மறைக்க பார்க்காதீங்க. நீங்களும் சந்தோஷமா இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. என்னாலே உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியல. என் உடம்புக்கு என்ன ஆச்சு? ஏன் இது வரைக்கும் என்ன டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் காட்டல? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. இங்க பாருமா, சிங்கப்பூர் போன உடனே உன்னை டாக்டர் அழைச்சிட்டு போறேன். இப்போ உனக்கு கை வலிக்கும், போய் படுத்துக்க. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியும் மாமா. ஆனா இந்த குழப்பத்தால வர்ற நெஞ்சு பாரத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்கல்ல? சொல்லுங்க மாமா, தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. இதுக்கு மேலேயும் உண்மை என்னன்னு உன சொல்லலைன்னா அது அவ்வளவு நல்லதில்ல. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ பயப்படவும் கூடாது, அதிர்ச்சி அடையவும் கூடாது. காமாட்சி, நம்ம முதலிரவு அன்னைக்கு மாமா, என்ன மன்னிச்சிருங்க. காமாட்சி, இந்திரிமா, எதாவது எப்படி நடக்கணுமோ அது நடந்தே தீரும். ஓ நிலைமையில வேற யார் இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பாங்க. உங்க வேதனை புரியாம என் கஷ்டத்தையே பெருசா நினைச்சிட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என் கழுத்துல தாலி ஏறின நேரம் அத்தை கழுத்துல தாலி இறங்கிடுச்சுன்னு ஊர் பேசக்கூடாது. மாமா இல்லாம மறுபடியும் நாம ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அவரை காப்பாத்த முடியலன்னா
நான் என் வாழ்க்கையை இங்கேயே முடிச்சுக்குவேன். இது சத்தியம். பைத்தியக்காரமா பேசிக்கிட்டு இந்த பாரு, எங்க அம்மா செஞ்சுக்கிற புண்ணியத்துக்கு அவங்க தாலிக்கு என்னைக்குமே குறை வராது. என்னடா புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவன் மட்டும் அங்க தனியா வரல பாஸ். அவன் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தா. பொண்ணா இருந்தா என்ன? கொலை செய்யக்கூடாதுன்னு உங்க சங்கத்துல ஏதாவது சட்டமா? அவன் சாதாரண ஆள் இல்ல பாஸ். டெரிஃபிக் ஃபைட்டர். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன? அவ அதிசயமான பொண்ணு பாஸ். நம்ம ஆளுங்க அவனை கத்தியால குத்தும் போது கத்திய புடிச்சுக்கிட்டா அதனால ரத்தம் கொட்டுது. ஆனா அவ கேர் பண்ணவே இல்ல பாஸ். அதுக்கு பயங்கரமா சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஓடி வந்துட்டோம். கொலை செய்யறதே தொழிலா வச்சிருக்கிறவன் நீ. நீயே பயப்படுறேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பாஸ். எப்படி இங்க வந்துருவான்? நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவன் கண்ணுல பட்டு தொலைஞ்சிடாதரா. உன் உருவத்துக்கு எந்த மாறு வேஷம் போட்டாலும் ஒத்து வராது. ஜாக்கிரதையாரு. தம்பி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவன் எங்க ஒளிஞ்சாலும் சந்தோஷ் கிட்ட கனெக்ஷன் இருக்கும். சந்தோஷ் வீட்டையும் ஆபீஸையும் வாட்ச் பண்ணா நிச்சயம் மாட்டுவான். அவனை மட்டும் பிடிச்சா பத்தாதுங்க, அந்த சந்தோஷம் சேர்த்து பிடிக்கணும். ஆமா, அந்த சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? நல்ல பேரு. சந்தோஷ்னு பேரை மட்டும் வச்சுட்டு எல்லாருக்கும் இப்படி துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கானே. நீங்க சந்தோஷம் பார்க்கணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு போறோம். அவன் வீட்டுக்கு நாம எப்படிங்க போக முடியும்? இன்னைக்கு அவன் சன்னோட பர்த்டே பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. நாம எல்லாரும் அங்க போறோம், பாக்குறோம். ஓகே? ஆமா, நாம எல்லாரும் அங்க போறோம், பாக்குறோம். ஓகே? ஆமா, நம்ம எல்லாரும் போறோம், பாக்குறோம். ஓகே. மிஸ்டர் சந்தோஷ், யார் நீ? என்ன தெரியல? உனக்கு என்ன வேணும்? நீ வேணும், உன் உயிர் வேணும். எவ்வளவோ ஆசைகளை சுமந்துட்டு வாழ துடிச்சு என்ன துடிக்க துடிக்க கொன்னியே. அந்த மரியானாதான் நான். வாழ வேண்டிய என்ன உன் வரட்டு கௌரவத்துக்காக பலியாக்கிட்டே பாவி. உனக்கு உண்மையா உழைச்ச ஒரு நல்ல மனுஷனை தூக்கு மேடைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டியே. உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். மிஸ்டர் சந்தோஷ், இனிமே உனக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, இருக்க விட மாட்டேன். நீ செஞ்சதை நினைச்சு நினைச்சு துடிக்கிறத பார்க்காம என் ஆத்மா சாந்தி அடையாது. என்னடா போய் தொலைஞ்சீங்க?
அந்த பொண்ணை பத்தி நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. இப்பதான் நேர்ல பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாடா, நீ கொன்னிய மரியானா அந்த ஆவி இவர் ரூபத்துல வந்திருக்குடா. இது நடக்கக்கூடிய காரியமா? அதான்டா நடந்துகிட்டு இருக்கு. மரியானா பழி வாங்க புறப்பட்டா. அதை தடுக்க சாதாரண மனுஷங்களால முடியாது. அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு வழி இருக்கு. நல்ல சைனீஸ் மந்திரவாதியை கூட்டிட்டு வா. மந்திரத்தாலே அடக்குவோம். என்னாச்சு? என்னை யாரும் இழுக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் வாங்க. இங்க பாத்தீங்களா? எடா விபூதிய காளி நீலி சூலி சாமுண்டி. ஹேய்! உங்க மந்திரத்தால முடியல, இந்தியா மந்திரம் தான் வலுவானதுங்கிறியா? இது தமிழ்நாட்டு மந்திரம்டா. பாஸ், அந்த ஆவி நம்மள துரத்தி எங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருமோன்னு பயமா இருக்கு பாஸ். பைத்தியகாரத்தனமா பேசாதடா. பேய் வந்து சாட்சி சொன்னா எந்த ஒரு கோர்ட்லயும் நம்பவே மாட்டான். அப்படிதான் சொன்னா என்ன, நீ தான் கொலை செஞ்சேன்னு தெரிய போகுது. போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. என்ன பாக்குற? நான் இருக்கேன், என் பணம் இருக்கு, என் செல்வாக்கு இருக்கு. நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். ரொம்ப பயமா இருந்தா கூட 2 ரவுண்டு போட்டுக்கிட்டே இழுத்து பொத்தி தூங்கு. போடா. பாஸ், ஜார்ஜ் கவனிச்சிங்களா? ரொம்ப பயந்து போயிருக்கான். அந்த பொண்ணோட கொலை விஷயம் எங்க 3 பேருக்கு தான் தெரியும். அந்த ஆவிக்கு பயந்து அவன் அப்ரூவரா மாறிட்டா தூக்கல நீங்க தான் தொங்கணும். அவன் உங்களை காட்டி கொடுத்தான்னாக்கா அவன் விடுதலை ஆயிடுவான். அதோட பேங்காக்ல இருக்கிற உங்க ஹோட்டல் அவன் பேர்ல தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் முதல்ல யோசிச்சதுதான். முதல் ரவுண்டு போடுறதுக்குள்ள அவனை காலி பண்ணிட்டு போ. No, 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 Jabu, please, no, 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 no.
என்னது ஜார்ஜ கொன்னுட்டாங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல. இப்ப தெரியுதா? என்ன காப்பாத்த எந்த வழியுமே இல்லப்பா. எல்லாம் அடப்பட்டு போச்சு. அடைச்ச வழியை நான் உடைச்சு காட்டுறேன்ப்பா. இன்னும் 2 நாள் தான்ப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள என் மருமகளையும் உன்னையும் ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உன் பிடிவாதத்தால முடியாம போயிடுச்சு. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும்பா. நம்ம கும்புற தெய்வம் நம்மளை என்னைக்குமே கைவிடாது. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள கூண்டோட அழிக்காம விட மாட்டேன். யார் நீங்க? இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பாருங்க, இந்த பாட்டு மட்டும் இல்ல, உங்க காதல் கதை எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்கு. இது எனக்கும் என் மரியானாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச பாட்டு. நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப என் மனைவி உடம்புல இருந்து உங்க காதலி தான் அந்த பாட்டை பாடுனா. நீங்க என்ன சொல்றீங்க? இதை யாருமே நம்ப முடியாது. ஆனா இப்ப இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். யா, நம்ம காதல பிரிக்க உங்க அப்பா ட்ரை பண்ணாரு. இதை எப்படி நம்புறது? எங்க தினேஷ், இந்த ரிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இது நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ண ரிங். என் ஞாபகமா எப்பவும் உங்க கையிலே இருக்கணும்னு சொல்லி நான் உங்க கைக்கு போட்டேன். நீங்க சொல்றதுல உண்மைதான். இப்பவாவது நம்புறீங்களா? எங்க அப்பா செய்யாத குத்தத்துக்காக தூக்குல தொங்க போறாரு. நீங்க மனசு வச்சா நிச்சயமா அவர் காப்பாத்திடலாம். தினேஷ், எங்க அப்பா வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா விபரீதம் ஆயிரும். மத்ததெல்லாம் நாளை காலை வந்து நான் உட பேசுறேன். வர்றேன். காமாட்சி, காமாட்சி. என்ன இது? அதானே. என்னப்பா வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? அண்ணே வாங்கண்ணே. சீக்கிரம் வாங்க. மிஸ்டர் செல்வராஜ், 1 minute. நீயா? நீ எப்படி உயிரோட? நான் இன்னும் சாகல. நான் செத்துட்டதா நினைச்சு என்னை விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. நான் ஒருத்தருக்கு உண்மையா உழைச்சேன். ஆனா அவன் என்ன ஆள் வச்சு கொல்ல பார்த்தான். நான் உன்னை எதிரியா நினைச்சேன். நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த சமயத்துல உனக்கு நான் உதவி பண்ணலனா நான் ஒரு உண்மையான மனுஷனா இருக்க முடியாது. உங்க வைஃப் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என் கூட வாங்க. கமான்லா. அண்ணே நீங்க? நீ புறப்பட்டு போ தம்பி, நாங்க வர்றோம். சீக்கிரம் வந்துருங்க. வர்றோம். என்ன நம்ம எப்படி போறது? இந்த வண்டி தான். ஏறுங்கண்ணே. அட்டிங்க போட்டு வா. யார் விட்டு வண்டி கதவு திறக்க? நீ இதுதான் அவன் வீடு. நீங்க தைரியமா போங்க. அவன் எங்கெங்க போவான்னு எனக்கு தெரியும். நான் போலீஸோட வரேன். தேங்க்யூ. சீக்கிரம் வந்து. ஐயோ, விடு. ஐயோ. மாமா, ஐயோ, விடுங்க. மாமா.
ம். அங்கே நில்லு. இன்னும் 2 நாள் உங்க அப்பன் தூக்குல தொங்க போறான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை உயிரோட அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப மரியாதையா அங்க இருந்து போயிடு. போடா. மாமா, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் உயிரே போனாலும் சரி, மாமாவை எப்படியாவது காப்பாத்துங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. தூக்குல தொங்க போறது இந்த ஆளுதான். என்ன பாக்குற? உன் கூட்டாளி ஜார்ஜ் போலீஸ்ல சரணடைஞ்சிட்டான். இப்ப எல்லா போலீஸும் உன்னை பிடிக்க வந்துகிட்டு இருக்கு. என்ன போலீஸ்ல மாட்ட வச்சவன உயிரோட விட மாட்டேன். தினேஷ், காமாட்சி, அப்பா, வாழும்போது ஒண்ணு சேர முடியாது எங்களை, சாவலியாவது ஒண்ணு சேர்த்து வச்சீங்கப்பா. நல்லவங்க தண்டனை அடையக்கூடாதுப்பா. குத்தத்தை ஒத்துட்டு போலீஸ்ல சரணடைஞ்சிடுங்க. அவங்களை காப்பாத்துங்கப்பா. பிளீஸ்பா. உங்க மகனோட கடைசி ஆசை இதுதான்ப்பா. அப்பா, இவதான் உங்க மருமக காமாட்சி. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. அந்த மாரியாத்தா தயவுல என்னன்னைக்கும் நீங்க நிறைஞ்சு வாழணும். ஐயா, உங்க பையன் துணிஞ்சதுனால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வாங்க சீக்கிரமா ஊருக்கு போய் சேருவோம். வாங்க. டேய், நேரா போ. அப்ப நாங்க வரோம். சார், நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். வந்த காரியம் வெற்றிகரமா முடிஞ்சது. இன்னும் வெற்றிகள் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நல்லா வரேன் சார். போயிட்டு வாங்க. ஹலோ, கிலோ கைய கொடுங்க. கொடுக்காதீங்க, கடிச்சு வச்சிருவா. அதான் கடிக்க மாட்டேன். கொடுங்க. வேறலையா கொடுங்க. பிளேட் நேரமா ஜாமா போலாம். ஏய், பரதேசி. வரேன் சார். வர்றோம். பேசாம வாடா.
அண்ணே நம்ம மண்ணை மிதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொந்த வீட்டுக்கே வந்தது மாதிரி ஒரு திருப்தி. நீ ஒண்ணு கவலைப்படாத தம்பி, நம்ம மண்ணை மிதிச்சிட்டோம்ல, இனிமே எந்த காத்து கருப்பு அண்டாது. வா. ஹலோ டாக்ஸி. எங்கட டாக்ஸி? Shut up man. This is not Singapore. இது நம்ம ஊர். இங்க ஏது man டாக்ஸி? கட்ட வண்டி கிடைச்சாலே அது பெருசு. Go man. அண்ணே அங்க பாருங்கண்ணே. எடா உடுக்கிய. ஆளி நீலி சூலி சாமுண்டி முன்னுக்கு போறது யாருன்னு சொல்லு தாயே. நான் தான். அண்ணனா வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. எங்க சிங்கப்பூர் போயிட்டுறீங்களா? ஆமாண்ணே. அங்க ஒரே ஜாலி தானோ? இனிமேல் தான். நல்ல சந்தோஷமா அமோகமா இருங்க.